இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்துல இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் இருக்கின்ற திரு ரமணா அவர்கள் மீது நான் புகார் கொடுத்து வந்திருக்கிறேன். புகாரினுடைய சாராம்சம் என்னவென்றால், அவரும் நானும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் நம்பிக்கையின் பெயரில் கடந்த 2018ஆம் ஆண்டு நான் 30 லட்சம், 50 லட்சம், 20 லட்சம், 15 லட்சம் இப்படி மொத்தமாக பணம் 1.25 கோடி கொடுத்துருக்குறோம். அவர் என்ன செய்தாருன்னா, என்னை இட்டு போயிட்டு ஒரு மெடிக்கல் யூனிட் ஒன்று இருக்குது மலைமேனல், அது எதுவுமே காமிச்சிட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கேட்டார். நான் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைண்ணே. இல்லை உங்களுக்கு பணம் வேணுமென்னா நான் இன்ட்ரெஸ்ட்டு மார்வாடிக்கு 3 ரூபா கொடுக்குறேன், அந்த வட்டி வேணுமெனோட நான் கொடுக்குறேன், 3 வருஷத்தில் உங்களுக்கு டபுள் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆசீர்வாதத்தை காமிச்சு, சொந்தக்காரன்ற அடிப்படையில் நம்பிக்கையின் பேரில் இன்னும் ஜாதி கம்மான்ற அடிப்படையில் நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு இன்றைக்கி நேற்று இல்லை முந்தா நேற்று கேட்கும்போது, நான் தேர்தல் முடித்த உடனே பணம் கணக்கு பார்க்குறேன், 24ஆம் தேதி உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நான் 24ஆம் தேதிக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி என் கணக்கு பார்த்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டியது செக்கோ எதனா ஒரு ப்ரௌனோட்டோ எதனா கொடுத்தாங்கன்னா ஒரு எவிடன்ஸாக நான் வச்சுப்பேன். நான் எல்லாமே ஆன்லைன் மூலிமா தான் அனுப்பிச்சிருக்குறோம் எங்கள் குடும்பத்தார் சார்பில். ஆனால் அது அவர் மறைக்கணும்னு நோக்கத்தில் போகாத ஊருக்கு வழி கேட்குறீங்களேன்னு கேட்குறாரு. அது எந்த அடிப்படையில் அது கரெக்டு? போகாத ஊருன்னா அப்போ கொடுத்த கடனை கேட்கக்கூடாது, அந்த அடிப்படையில் அவர் கேட்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் புகார் கொடுக்க வேண்டிய நான் நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஐயா? 1,75 லட்சம் சார். சார், இப்போ ஒரு தேர்தலில் புகார் கொடுக்க வேண்டிய காரணம் என்னங்க? ஏற்கனவே நீங்கள் 2018லேருந்து சொல்கிறீங்க, 8 ஆண்டுகளாக நீங்கள் கேட்காதவங்க திடீர்னு கேட்க வேண்டிய அவசியம் சார். அவர் என்ன செய்தாருன்னா, 3 வருஷத்தில் கொடுக்க 2000 மெடிக்கல் இது, அப்புறம் கம்பெனி சேல் ஆகலைன்னு சொல்லியிருந்தார். சேல் ஆகுது 4 வருஷம் தள்ளிங்க போச்சு. 5ஆவது வருஷம் சேல் பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல. பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை இஷ்யூ, பேங்க்கில் இஷ்யூன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு வந்தார். அப்புறம் போன வருஷம் இந்த ரியல் எஸ்டேட் இங்கே ஐசிஎம்ஆர் கிட்ட ஒரு லே அவுட் போட்டாங்க, அதில் பணம் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னார். பணம் லேண்டு விற்ற உடனே நான் கொடுக்குறேன்னாரு, அதுவும் கொடுக்கல. வீட்டுக்கு ஒரு முறையும் வரும்போதெல்லாம் நான் இந்த ஜூனில் கொடுத்துட்றேன், ஜூலையில் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போகிற தவிர கொடுக்குறதே கிடையாது. ஒரு நம்பிக்கையில் என்னடா இது இவ்வளோ தூரம் பழகிட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்தேன். இது ஒரு நம்பிக்கை பேரில் நடந்தது சார். இது இப்போ அவர் பேர் அவமானப்படுத்தணுன்ற நோக்கில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுதா? இவ்வளோ நாளாக நீங்கள் கொடுக்காத இப்போ வேட்பாளர் அவர் தேர்தல் நிற்கும் போது நீங்கள் கொடுக்கலாம். அவருடைய வேட்பாளர் நான் அபிடவிட்டை பார்த்தோம். அதில் எங்கள் கடன் இவ்வளோ வாங்கினது ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருந்தாருன்னா நான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்க மாட்டேன். அது எங்களுடைய வாங்கின கடனை அபிடவிட்டில் காட்டல. அது ஒரு பெரிய குறை. இப்போது பக்கத்தில் கூட மாவட்டத்திலோட தொகுதியிலோட வாங்கின கடனை காமிச்சிருக்காரு ஒரு கேண்டிடேட், கம்மியாக காமிச்சிருக்காரு, ஏதோ ஒரு அமௌண்ட்டு காமிச்சிருக்காரு கடன் கொடுக்கணுன்ட்டு. அந்த மாதிரி கூட இவர் இல்லையே, எதுவும் காட்டவே இல்லையே. அப்போ ஏமாற்றணும். இவர் கேட்டால் 10ஓட 11 இருக்குதுன்றாரு. அப்போ இவருக்கு ஏற்கனவே 10 கேஸ் இருக்குது, அதை கூட இன்னொரு கேஸ் நடத்தலான்ற அடிப்படையில் ஏமாற்றணும், சீட்டிங் பண்ணணும் நோக்கத்தில் இன்டென்ஷனில் இருக்காங்க. இவர் இந்த மாதிரி இருந்தாருன்னா இவர் பப்ளிக் சர்வீஸில் என்ன பண்ணுவார்? பப்ளிக்கும் சீட்டிங் தான் பண்ணுவார். ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குது சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, என்கொயரி பண்ணல, விசாரிக்கலாம். நாளைக்கு ஆர்ஓ பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சார். இல்லை, ஆர்ஓ பார்க்கறதுக்கு என்னென்ன காரணம்? ஏன்னா நீங்கள் பண மோசடின்றது போலீஸ்னு தான் வரும். ஆர்ஓட சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? அபிடவிட்டில் எங்கள் பணம் காட்டவே இல்லையே. கடனை காமிச்சிருந்தா நான் அவர்கிட்ட கொடுக்க போகிறேன். அது ஒரு பெரிய எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? செக்கு மூலியமாக கொடுத்துருக்குறேன் சார். பின்ன நான் சும்மா சொல்லணுன்னா, பன்னிரெண்டு முறை கொடுத்துருக்கேன் சார், 12 தவணையில். அதான் பேங்க் மூலியமாக எவிடன்ஸ் வச்சு கொடுக்குறேன். பேங்க் டிரான்சாக்ஷன் தான், அதுக்கு மேலே வேறு என்ன எவிடன்ஸ் வேணும்? ஒரு நம்பிக்கை பேரில் கேட்குறோம் நீங்கள் கொடுக்க. இது அவர் நம்ம அதிகமாக நம்பிட்டோம், அதுதான் தப்பு. இதில் மந்திரியாக இருந்தார், இதை நல்லது பண்ணுவார் ஜனங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து போன பிறகு தான் தெரியுது அவர் மந்திரிக்கு உண்டான அந்தஸ்தில் இல்லை. ஒரு ஆர்டினரி சட்டமன்ற உறுப்பினர் கூட
தகுதியான வேட்பாளர் கிடையாது. இது வேற யாரும் இருக்கு? அவர் கூட மட்டும் அவர் கொடுத்துருக்கீங்களா, கூட யாரும் சாட்சி வச்சு கொடுத்துருக்கீங்களா சார் நீங்கள்? அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட்டா? அவர் பேரில் மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு. சாட்சி வந்து நம்ம ஆளுங்களை கொடுத்துருக்குறேன். அவரை கூட இருந்து எனக்கு முன்னிருந்து வாங்கி கொடுத்தாங்க இல்லைங்களா, நம்ம ரிப்போர்ட்டருங்களே இருக்காங்க 2-3 பேர், அவங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் பேர் சார் இது விட்னஸில் வந்து 4 பேரை சேர்த்துருக்கேன் நான். அவங்க கூட வந்து வாங்கி கொடுத்ததுனால அதில் வந்து அவங்க 2 பேர் மோகன் ராவ்ன்றவர் கவுன்சிலராக இருந்தவர், அவரும் ரவி என்றவரும், நமது எம்ஜிஆர் ரவியும் அவங்க வந்து நிறைய ஈடுபாடு பண்ணல. இருந்தாலும் அவங்கள கூட வருவாங்க, அடிக்கடி போவாங்க. நம்ம ஃப்ரெண்டுன்ற முறையில் நான் சொல்லியிருக்கேன். அவருக்கும் ஃப்ரெண்டு, எனக்கும் ஃப்ரெண்டு அவங்க. அதனால 2 பக்கம் நியாயத்தை சொன்னால் போகிறோம். எனக்கு வந்து ஒருதலை பட்சமாக சாட்சி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வாங்கினது உண்மையானா உண்மைன்னு சொன்ன போகிறோம். இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் பாலாஜி. அவர் தந்தி டிவியில் இருந்தார் இதுக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்தது வந்து இப்போது எங்களுடைய சிஸ்டர் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அவங்க பணம் கொடுத்தது அவங்க அக்கௌண்ட்லேருந்து அனுப்பிச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு ஆதாரம் அவங்களையும் விட்னஸாக போட்டுக்கிறேன்.